வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இப்போது பெங்களூர் டு சென்னை வந்தே பாரத் ட்ரெயினில் போக போகிறோங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் அப்படி என்னதாண்டா இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ. ட்ரெயின் ஏறினதும் நம்மளோட சீட் நம்பர் கண்டுபிடிச்சி உட்காந்துட்டு ரொம்ப பசி எடுத்துடுச்சுங்க. அதனால் வீட்டிலேருந்து கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும் டிக்கெட் புக் பண்ணும் போதே, இல்லைனா உள்ளே இருந்து கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வடை, க்ரீம் பன், பாப்கார்ன், அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் ஒன்று கொடுத்தாங்க சின்ன பேக்கெட்டில். ஏசி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறனால உள்ளே இருக்க அந்த டோருமே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுது சென்சாரில். நம்ம அதை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்ங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம நார்மல் ட்ரெயின்லேயும் மெயின்டைன் பண்ணுறது தான், ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதுக்குன்னே தனியாக ஆள் இருக்காங்க, அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. சென்சாரில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலைங்க. ஐயையோ என்னடா இது லாக் ஆகிடுச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் ஏதோ ஒரு பட்டன் இருந்தது, அமுத்திட்டு பிடிச்சி இழுத்தாச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க சைடில் ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை அமுத்துங்க தானாக ஓப்பன் ஆகிடும்ன்ட்டு. அப்புறம் நம்ம சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம். உள்ளே வந்து உட்காந்தோன்னே ஒரு 1 ஹவரில் லன்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த டிவி இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன, ட்ரெயின் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு அப்படின்னலாம் அதில் காட்டும். அப்புறம் தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, 3 சப்பாத்தி, பொட்டேட்டோ மசாலா, சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அதனால் சிக்கன் கிரேவி. எனக்கு இதில் பிடிச்சிருந்ததே அந்த சிக்கன் கிரேவி மட்டும்தான். சூப்பர் டேஸ்ட்டு. சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது எல்லாமே டிக்கெட்டோடு இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு தாங்க. அப்புறம் இந்த சன்ஷேடுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. நம்ம உள்ளே இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சவுண்டும் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஆனால் வெளியே போகிற ட்ரெயினும் கஜ கஜ கஜன்னு எந்த சத்தமும் கேட்கல. நார்மலாக எப்படி ட்ரெயின் போகுமோ அதே மாதிரி போயிட்டுருக்குங்க. ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ட்ரெயின் மாதிரி இருந்தது. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போனது. வில்லிவாக்கம் சென்னைக்கு முன்னாடி ஸ்டாப்பில் வில்லிவாக்கமில் திடீர்னு நின்றுச்சு ட்ரெயின். என்னடான்னு பார்த்தா வயர் கட் ஆகிடுச்சுங்களாம். கரண்ட் லைன் பாஸ் ஆகிற வயர் கட் ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து ட்ரெயின் போகாதுன்ட்டு 1 ஹவர் கழித்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை இவ்வளோ சீக்கிரமாடா சொல்லுவீங்க அப்படின்னு ஆயிடுச்சுங்க. டிக்கெட் விலை ஒரு இடத்த பொறுத்தும் மாறுங்க. ஒரு டைம் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போகலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. Thank you.